Hello friends, welcome to HomeMaker Passion Tamil channel. எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்துட்டு நாங்க என்னோட வீட்ல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கற சில கிளிப்பிங்ஸையும் end of the வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம end வரைக்கும் பாருங்க. இப்போ கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை செய்ய என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு கடலைப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்தீங்கன்னா வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் இல்லை மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, அந்த வெல்லம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொருள்கள் தான் வந்து உங்களுக்கு பூர்ணம் செய்ய தேவையானது. கூடவே கொஞ்சம் நெய்யும் நமக்கு தேவை. முதல்ல கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும் போது நம்ம குக்கரில் அடுத்து வேக வைக்கிற டைம் வந்து கம்மியாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் ஊற வைக்கிறேன். நீங்கள் ஊற வைக்காமலும் டைரெக்டாக குக்கரில் வைக்கலாம், கொஞ்சம் அதிக விசில் விட்டு நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெல்லம் வந்து 1 கப் வெல்லம், ஸோ அதுக்கு 1 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாகவோ இல்லை குறைச்சி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எல்லா வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சிடணும், நல்லா கரைகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணியை. ஒன்ஸ் எல்லா வெல்லமும் கரைஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து வடிகட்டினா தான் போகும், அதுக்காக தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்கங்கிற. அடுத்து ஏற்கனவே ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து நான் குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வெந்துருச்சாங்கிறத எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கடலைப்பருப்பை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்படி வந்ததுன்னா இது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பட் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், 1-2 பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது பூர்ணம். மிக்ஸி ஜாரில் அரைக்க வேணான்னு நினைக்கிறவங்க மத்து கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பூர்ணத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பூவை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். அது வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் லைட்டாக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வேக வச்சு எடுத்துருக்கிற கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக வந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிச்சிருங்க, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பூர்ணத்தில் இருக்கிற இந்த தண்ணி பதம்லாம் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட விட அதெல்லாம் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பூர்ணம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வர ஆரம்பிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகலாம் அந்த பதம் வரதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பதம் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூர்ணம் வந்து ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே திக்காயிடும். ஸோ அதனால் இப்போ ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நான் 2 கையிலையும் வந்து இந்த மாதிரி நெய்யை தடவிக்கிறேங்க. தடவிட்டு இந்த பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பூர்ணத்தை தான் நான் வந்து கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 கொழுக்கட்டையை முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பூர்ணத்தை நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். அடுத்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த உலக்கில் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து 1.5 உலக்களவு. இந்த மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பிசைய போகிறேன்.
தண்ணி அளவு வந்து இன்றைக்கி நான் 1.5 உலக்களவுக்கு மாவு எடுத்துருக்கனால 1.5 உலக்களவுக்கு நான் தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். மாவை பொறுத்து வந்து தண்ணியோட அளவும் இது வந்து டிஃபர் ஆகுங்க. ஸோ அதனால் உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்தளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு நான் பிசைஞ்சுக்கிறேன். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும், அதனால் கையில் பிசைறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு இதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா அமுக்கி காட்டுறேன் பாருங்கள், அதோடய சாஃப்ட்னஸ் உங்களுக்கு இதிலே தெரியும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த அச்சை தான் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த அச்சு வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், கொழுக்கட்டை அச்சுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த அச்சில் 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் இருந்தால் அது தடவிக்கோங்க. அப்போனா கொழுக்கட்டை மாவு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இதை தடவுறோம். ஸோ இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் மாவை எடுத்து இந்த சைடில் கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி அமுக்கி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறையா மாவு வச்சிங்க அப்படின்னா அந்த அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டையில் ரொம்ப கனமாக இருக்கும், பூர்ணம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவு கம்மியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் மெல்லிஸாக லேயர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு இருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தை வந்து இது உள்ளார வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூர்ணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு தேவையான அளவு பூர்ணம் மட்டும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த பாட்டம் லேயரையும் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை அச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மோதக ஷேப் வந்து அழகாக கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து இதே மாதிரி நான் மற்ற எல்லா கொழுக்கட்டையும் வந்து இந்த அச்சில் வச்சு செஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 10 கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு இட்லி பானையில் ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேகிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கொழுக்கட்டையுமே வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் 3 minutes ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கையால் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா அது வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண போகிறேன். சுவையான கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அமுக்கி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ எண்டில் நான் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் கிளிப்பிங்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.